ஏப்ரல் 21ஆம் திகதி திங்கட்கிழமை. பேராசிரியர் லோர்னா தேவராஜ எழுதிய இலங்கையின் முஸ்லிம்கள் 1000 ஆண்டுகால இன சகவாழ்வு 900 முதல் 1915 வரை என்ற நூல் 1994 வெளியிடப்பட்டது. அந்த நூலில் இலங்கை வரலாற்றின் பாரம்பரிய குடிமக்களான சிங்கள மக்களுக்கும் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டவர்களாக இருந்த முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் கட்டியெழுப்பப்பட்ட நல்லிணக்கத்தையும் அவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இணக்கமாக வாழ்ந்தனர் என்பதையும் அறிந்தவர்கள் மிகச் சிலரே என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, முஸ்லிம்கள் அரசாங்க நிர்வாக சேவையிலும் பௌத்த வழிபாட்டு தலங்களிலும் அதிகாரிகளாக பணியாற்றினர். முஸ்லிம்கள் தலதா மாளிகையின் நடவடிக்கைகளுடன் இணைந்து பௌத்தர்களின் மிக முக்கியமான புனித நிகழ்வான எசல மகா பெரஹரவின் பணிகளுக்கும் தீவிர பங்களிப்பை வழங்கினர் என்பதாகும். இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள மற்றொரு முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த ஒற்றுமையை கட்டியெழுப்பும் போது முஸ்லிம்களின் கலாச்சார அடையாளத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது பெரும்பான்மை சிறுபான்மை சகவாழ்வின் ஒரு தனித்துவமான விடயமாகும் என்பதாகும். இப்போது இந்த நாட்களில் நடைபெறும் புனித தலதா மாளிகை யாத்திரைக்கு பிரதேச முஸ்லிம் மக்களும் மத தலங்களும் வழங்கும் பங்களிப்பை கண்டபோது இந்த கருத்து நினைவுக்கு வந்தது. ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளபடி, முஸ்லிம் சமூகம் புனித தலதா மாளிகை தரிசனத்திற்காக வரும் மக்களுக்கு தேவையான நீர், உணவு, சுகாதார வசதிகளை வழங்க தங்கள் மத தலங்களில் கூட ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த நிகழ்வு முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் இன்று ஏப்ரல் 21ஆம் திகதி என்பதாலும் இந்த புனித தலதா மாளிகை யாத்திரை இந்த காலப்பகுதியில் நடப்பதனாலாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள், பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருபுறம், அதே நேரம் இந்த நாட்டின் முஸ்லிம் மக்கள் சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கை காரணமாகவும் பெரிதாக பாதிக்கப்பட்டனர். நீண்ட காலமாக அவர்களுக்கு இந்த பாதிப்பிலிருந்து மீள முடியவில்லை. அந்த காலத்தில் இனவாத தேர்தல் பிரச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்துதான் எல்லா முஸ்லிமும் ஒன்றுதான் என்பது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் தீவிரவாத கருத்துக்களை கொண்டுள்ளனர் என்று கருதப்பட்டது. சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் அவ்வாறு சொல்லும்போது, முஸ்லிம் இனவாத அரசியல்வாதிகள் அந்த இடைவெளியை மேலும் அதிகரிக்கும் விதமாக செயற்பட்டனர். இலங்கையின் ஆட்சியாளர்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை விட இனவாத மதவாத பிளவுகளையே விரும்புகின்றனர். காரணம், நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதற்கு அதுவே இலகுவான வழி என்பதை அவர்கள் அறிவார்கள். பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், அரசு சேவையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுதல், திருட்டு, மோசடி, ஊழலை இல்லாதொழித்தல் போன்ற கடினமான விடயங்களுக்கு பதிலாக அவர்கள் அந்த குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்தனர். நமது நாட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் இல்லாதிருந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களை தூண்டிவிடும் செயல்களை செய்தது அரசியல்வாதிகளே என்பது தெளிவாகிறது. யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி சபை வாக்கெடுப்பை சீர்குலைக்கவும் நூலகத்தை எரிக்கவும் சென்றவர்கள் அரசியல்வாதிகளே. முஸ்லிம் பிரதேசங்களில் புத்த சிலைகளை உடைத்து இனவாதத்தை தூண்டிவிட்டவர்கள் அரசியல்வாதிகளே. சிங்கள மக்கள் வாழ்ந்த மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களிலிருந்து அவர்களை விரட்டி அடித்தவர்கள் அரசியல்வாதிகளே. தொல்லியல் இடங்களை மத இன ரீதியாக பிரித்து மக்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களை செய்வதும் அரசியல்வாதிகளே. சாதாரண மனிதர்களை பிரித்து வைத்த பல சம்பவங்களின் பின்னணியில் அரசியல்வாதிகள் உள்ளனர் என்பது வெளிப்படையான ரகசியமாகும். ஆனால் ஒவ்வொரு முறையும் சாதாரண மக்கள் ஆட்சியாளர்களால் விதைக்கப்பட்ட இந்த வெறுப்புணர்விலிருந்து விலகிச் சென்றனர் என்பதற்கு ஒரு நல்ல சான்றே புனித தலதா மாளிகை யாத்திரையை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள். தற்போதைய அரசாங்கம் இனங்களுக்கிடையிலான அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்காக மிக உயர்ந்த அர்ப்பணிப்பை காட்டுவது ஒரு நல்ல நிலைமையாகும். வார்த்தைகளால் அல்ல, செயல்களாலும் உதாரணங்களாலும் நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் இந்த மத தலைவர்கள் உட்பட முழு சமூகமும் நாட்டின் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும். நாம் விரும்பும் அழகான நாடு இவ்வாறான அழகான மனிதர்களின் செயல்களின் கூட்டினால் உருவாகிறது என்று அவர்களுக்கான கௌரவமாகவே இந்த பதிவு எழுதப்பட்டது.